சற்று முன் வெளியான மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட லைக் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான நாள், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5/10/2024 ஆகுதுங்க. ஸோ நேற்றைக்கு நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த உள் மாவட்டங்கள் முழுவதும் நேற்றைக்கு பரவலாகவே கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. அதே போல் மதுரையில் கூட மழை தான். மதுரை, தேனி, மணப்பாறை, திண்டுக்கல் பெரும்பாலான இடங்கள் நேற்றைக்கு அதிகமான ஒரு மழைப்பொழிவு. அதாவது தமிழகத்தில் தினமும் மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. மழை ஒதுக்கி பெய்கிறது. இப்போ ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை எப்போது? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இன்று முதல் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக காற்று பகுதிகள், வட மாவட்டம், டெல்டா, தென் தமிழகம் மற்றும் தென் கடலோர மாவட்டம், உள் மாவட்டம், நேற்று மழை பெய்த இடங்கள், நேற்று மழை பெய்யாத இடங்கள், எல்லா இடங்களுக்கும் மழை உறுதியாகிருச்சு. எனவே இன்று முதல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தாங்க. அதாவது வெப்பம் வெயில் அடித்தாலும் அந்த வெயில் மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். அன்னன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அன்னன்னைக்கு மழை. எனவே இதனால் கவலையப்படாதீங்க, மழை கண்டிப்பாக பெய்யும். உங்கள் மாவட்டம் முழுவதும் மழை இதுவரைக்கும் பெய்யாத இடங்கள், ஊரில், தாலுக்கா எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை பெய்யும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வடகிழக்கு பருவமழையும் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு கூட சொல்லலாம். ஏன்னா வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் மழை தரக்கூடிய புயல்கள் கண்டிப்பாக வரும். அதாவது அச்சப்படக்கூடாது, சிறு புயல்கள், மழை தரக்கூடிய புயல்கள் வரும். அதே போல் டெல்டா, தென் தமிழகத்திற்கு டெல்டாவிற்கு தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதி அதிகமான ஒரு மழை தரும். வட மாவட்டங்களுக்கு புயல் பாதிப்பு மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு புயல். எனவே மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் உறுதியாகிவிட்டது. வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்து தமிழகம், இலங்கை அருகே உருவாக இருக்கிறது. ஸோ இதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை அதிகம்தான். மழை குறைவுன்னு சொல்ல முடியாது, அதிகமாக பெய்யும். உங்கள் மாவட்டம் முழுவதும் அதிகமான ஒரு மழை பெய்யும். ஸோ அடுத்து இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா, நீலகிரி மாவட்டம் இன்று கண்டிப்பாக மழை பெய்யும். நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், தென் மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே மிக நீண்ட பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மிக நீண்ட சற்று பரவலாகவே கனமழை பெய்யும் போல தெரிகிறது. அதே போல் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி மதியம் முதல் மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் மதுரை மாவட்டம் கண்டிப்பாக, மதுரை மாவட்டம், அதே போல் குமளி, தேனி மாவட்டம், தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென்காசி, சிவகாசி, கயத்தாறு, அந்த காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் திருச்சி, சேலம், கரூர், உள் மாவட்டங்கள் முழுவதும், வட மாவட்டம் முழுவதும், டெல்டா மாவட்டம் முழுவதும், டெல்டாவில் கண்டிப்பாக மழை இருக்குது. திருச்சி, தஞ்சை மற்றும் மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், டெல்டா கடலோர வாய்ப்பு இருக்குது. உள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும். எனவே இன்றைக்கே மழை தொடருங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் காற்று குவிதல், ஈரப்பதம் மிகுந்த காற்று வருகையால் இன்றைக்கும் தமிழகம் எங்கும் மழை இருக்கிறது. வட மாவட்டம் சென்னை உட்பட, அதேபோல் வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், கோயம்புத்தூர், மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை இருக்குது. தினமும் வானிலை தொடர்பான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நொடிக்கு நொடி அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும்.